மிளகா அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் மசாலா எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க, பாக்கெட் மசாலாக்கு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே பழையபடி வரணுங்க. அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ போட்டிருப்போங்க, ஒரு 200 கிராம் போட்டிருப்பாங்களா? 200 கிராம் இப்போ எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துதுங்க? 1 மினிட் கூட ஆகல. அப்போ 1 கிலோனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸர் எக்ஸ்ட்ராக்டருங்க, ப்ளஸ் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரோட வரும். ஸோ போர்ட்டபிள் மிஷின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கேரி பண்ணுறதுக்கு ஈஸி எல்லாமே இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஈஸி சர்வீஸும் கிடைக்குங்க. ஸோ மெயினாக எல்லாமே சர்வீஸ் தேடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம போர்ட்டபிள் மிஷினுக்கு நம்ம 100% நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் ஓகே, நம்ம பார்த்துட்டோம். இப்போ புது லான்ச் நம்மக்கிட்ட என்னங்க? புது லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரையரோட வேணும்னு கேட்டீங்க. அது பெஸ்ட் ப்ரைஸோட நாங்கள் கொடுத்தே ஆகணுங்க. ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறாங்க. வாங்க. ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீட்டுக்கு தேவையான மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் கிடைக்குதுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அதுவும் நம்ம டேரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இருந்தே வந்துட்டு வாங்கிக்கலாங்க. சூப்பரான குவாலிட்டியில் அவங்களோட குவாலிட்டி டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணியே வந்துட்டு பார்த்துக்கலாம். வித் சீலோடையே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான குவாலிட்டியில் நமக்கும் ஏற்ற மாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்மளோட டெய்லி யூசேஜ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள் தான். அதுவும் எல்லா மக்களுக்குமே ரொம்ப ஈஸியாக வாங்குற மாதிரி ப்ரைஸுக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம். கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம்ல லொகேட்டா இருக்கிற எல்எஸ் என்டர்பிரைசஸ்ல தான் இருக்கும். அவங்க எங்க லொகேட்டா இருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப் லொகேஷனும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அது மூலமா இவங்களோட ஸ்டோர் வந்து விசிட் பண்ணி பை பண்ணிக்கலாம். இல்லைனா ஆன்லைன்ல கூட நீங்க உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோல போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நம்ம வீட்டுக்கு நிறைய பொடி வெரைட்டி எல்லாம் அரைப்போங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் எல்லாமே அரைப்போம். மெயினாக குழந்தைகளுக்கு ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய அரைப்போம். அதெல்லாம் வந்து மாவு மில்லில் கொடுத்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைஜீன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வீட்லேயே ஒரு குட்டி வெர்ஷன் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வெர்ஷன் தான் இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மாடலில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம எல்எஸ் என்டர்பிரைசஸில். இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்டாகவும் வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சில் வந்திருக்கீங்க. என்ன ப்ராடக்ட்னு சொல்லிடுறீங்களா? பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிரைண்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி டைப்லேயே இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜாரோட அட்டாச்மெண்ட்டோட வந்துருங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஃபில்டரோட வந்துருங்க. ஸோ இதோட ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெட் அரைக்க இருக்குங்க. இதில் வந்து ட்ரை மட்டும் அரைக்க வேண்டாம், வெட் அரைச்சிக்கலாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையில் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை இதெல்லாமே அரைக்கிறதுக்கு உங்களுக்கு தனியான ஃபில்டரில் கொடுத்துருவோம். ஸோ அது போக உள்ளே உங்களுக்கு ஃபைன் பவுடருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக வருது. இது போக உங்களுக்கு 3 ஜாரு. இந்த 3 ஜார் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஜார் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும். உங்களுக்கு பிளேடு அட்டாச்மெண்ட்ஸும் நல்லா ஹெவியாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு 6 பிளேடு, 4 பிளேடு, அதே மாதிரி இதுலேயும் 4 பிளேட் ட்ரை. ஸோ அதோட ஷேப்பே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஜஸ்ட் ஜாரு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஜாரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ இருக்குங்க. 1/4 கிலோக்கு மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது எஸ்எஸ்ங்க. ஆமாம், எல்லாமே எஸ்எஸ். இதோட ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். நீங்கள் அப்படியே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா இதோட திக்னஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 mm to 5 mm திக்னஸ் பக்கம் வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் நைஃப் டிசைன் மாதிரி வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து சர்ஜிக்கல் நைஃப் பிளேடு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த பிளேடு நம்ம இதில் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதில் வந்து 4 பிளேடு வந்துருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% ட்ரை பர்பஸ்ங்க. ட்ரை பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பிளேடுங்க. 6 பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து வெட்டுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸ் எல்லாமே அடிக்கிருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் பிளாஸ்டிக்கோட நம்ம கொடுத்துருக்கோங்க இதோட ஹேண்டில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பர்பஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 2 ட்ரை அட்டாச்மெண்ட், ஒரு வெட் அட்டாச்மெண்ட்டோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அச்சுமுறுக்கோட ஷேப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி. ஆனால் 1 year மட்டும் இது யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது நிறையா ரொம்ப வருஷம் வரும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 HP மோட்டர் கெப்பாசிட்டிங்க. இது காப்பர் மோட்டரோட கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு இதோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர்லாம் அரைக்கிறதுக்கு இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெப்பர் அரைச்சிக்கலாம், மிளகாத்தூள் அரைச்சிக்கலாம்,
மசால் தூள் அரைச்சிக்கலாம், எல்லா விதமான ட்ரை ஐட்டம்ஸ் நீங்க அரைச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான பருப்புமே அரைச்சிக்கலாம் இல்லைங்களா? ஓகே சரி. இதுக்கு என்ன காம்போ ஆஃபர் கொடுக்குறீங்க? ப்ராடக்ட் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு டெமோக்கு நம்ம வந்து சப்ஸ்கிரைபருக்கு அரைச்சு காட்டிடலாம். கண்டிப்பா 100% அரைச்சு காட்ட போறோங்க. அதுக்கு தான் நம்ம எல்லாம் பாத்துறலாங்களா? கண்டிப்பா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஃபிட் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ ஈஸினா எப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் நம்ம ஒரு மிக்சர் கிரைண்டர்ல வந்து ஒரு ஜார் வந்து அட்டாச் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லாக் சிஸ்டம் தாங்க. நம்ம ரெகுலர் மிக்ஸி லாக் தாங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு உண்டான ஃபில்டர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இது ரெண்டு வந்து ஸ்மூத் பண்றதுக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெட் பண்றதுக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதுமை எல்லாம் அரைக்கிறதுங்க. ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன மினி மில்லுங்க. ஓகே. இது வந்து மினி மில் தாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைஜீனிக்கா வந்து ஹைஜீனிக்கா வந்து அரைக்கணும். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து மாவு நல்லா சத்தான மாவெல்லாம் அரைச்சு கொடுக்கணும். ப்ரோட்டீன் பவுடர் வேணும். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நிறைய மில்லு வேற க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம இங்க போய் அரைக்கிறதுங்க. எல்லாருமே கடையில பேக்கிங் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. பட் நம்மளே இன்னைக்கு வந்து அரைச்சு சாப்பிட்றதுக்கு உண்டான மினி மில்லுங்க. ஒரு மாவு மிஷின் நம்ம வீட்லயே ரெடி. ஆமா ரெடிங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதாங்க அட்டாச்மெண்ட். நான் உங்கள்கிட்ட பேசிட்டே நான் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும். பிளேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். ஆமா பிளேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதோட அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ இதுவும் நம்ம அட்டாச் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. ஓகே. ஸோ அவ்வளோதாங்க அட்டாச்மெண்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறுமிளகு அளவுலேருந்து கல் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாங்க. சரி. கெட்டியான கல் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கலாம். 100% நாங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஹெவியான பிளேடு தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க. ஸோ இப்போவே உங்களுக்கு அதுக்கு உண்டான டெமோ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டுக்கலையை எடுத்துக்கலாம், இல்லை குறுமிளகு எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்லிட்டேன் குறுமிளகுலேருந்து அரைச்சிக்கலான்னு. ஸோ அதுலேருந்து குறுமிளகுலேருந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இதோட ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த சைட்லாம் லாக் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸி ஜார்லாம் பழைய சுமித் மிக்ஸி அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாக் அதே தாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான அட்டாச்மெண்ட் தான். பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு தோணும். பட் இது எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நல்லா கிரிப்பாகவும் கீழே விழுகாத அளவுக்கு உங்களுக்கு ஃபிட் ஆயிருங்க. ஸோ அதுக்கு உண்டான அந்த மாவு மில்ல பார்ப்பீங்க இல்லையா, அந்த பெருசாக ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஃபில்டர் மாதிரி துணி. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இங்கே ஃபிட் பண்ணிக்கலாங்க. அதுவும் நம்ம வந்துட்டு மாவு மில்லையில அதை கழட்டி துவைப்பாங்கனாலே தெரியாது. நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது கழட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. கண்டிப்பா. ஸோ மிளகா அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நிறைய பேர் மசாலா எல்லாமே என்ன பண்ணிட்டீங்க பாக்கெட் மசாலாக்கு போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே பழையபடி வரணுங்க. அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதில் என்னென்ன அரைக்கிறாங்கன்னே தெரியாது. பட் நம்ம வந்து மிளகாலாம் நம்ம வீட்டில் அரைக்கும் போது என்ன ஆகுங்க, இனி ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா காரசாரமாகவும் இருக்குங்க. ஆமாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் நல்லா டிமாண்ட் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா மிளகாலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு குறுமிளகே போடுறோங்க. குறுமிளகு போட்டு அரைக்கிறோங்க. ஸோ பாருங்க இப்போது இது எல்லாமே ஈஸியாக போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மாதிரி தான் மிக்ஸி மாதிரி தான். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் இது எல்லாமே இருக்குதுங்க. ஸோ 1ஆம் நம்பர்லேயே நம்ம போட்டு அரைக்கலாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ கிரைண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு நம்பருக்கு உங்களுக்கு நான் கிரைண்ட் அந்த இதோட பவுடர் காட்டுறேங்க. ஸோ நீங்கள் போட்டிங்கனாலும் போது அதே இழுத்துக்குதுங்க. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து கூட போட்டுக்கலாம். காட்டு வருதுங்களா? ஸோ வாட்டர் சவுண்டு பாருங்க, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. கிரைண்ட் ஆனோடனே அந்த காட் உங்களுக்கு வரும். ஸோ இது போதுங்க. ஃபர்ஸ்ட்டில் வச்சுருக்குங்காட்டிக்கு அதோட இது ஸ்மூத்னஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாங்க. ஸோ எல்லாமே மக்கள் காமிச்சிடலாம். கண்டிப்பாக டேரெக்டாக லைவாகவே பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பவுடர் இதுலேயே வந்துருச்சு. ஏன்னா 1ஆம் நம்பர்லேயே அரைக்கும் போதுங்க. அதான் பாருங்க. ஆமாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க. வெளியே அந்த பவுடரும் வந்துட்டு நமக்கு வெளியே பறக்காது. இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம போட்ட குறுமிளகு வந்து அவ்வளோ நைஸா அரைச்சு கொடுத்ததுங்க. ஆமாங்க, நல்லாவே நைஸா இருக்கு.
ஓகே ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லயே இந்த அளவுக்கு அரைக்குது. ஃபர்ஸ்ட் லெவல்லே இந்த அளவுக்கு அரைக்குதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்பீட்லேயும் போட்டு பார்த்துடலாங்க. ஸோ இந்த அளவுக்கு அரைக்குதுன்னு. ஸோ முதல்ல அரைச்சது அப்படியே தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னாடி இன்னொரு டைம் போட்டு காண்றேன். இதுலயே நல்லா பவுடர் ஆயிருச்சு. ஆமாம், இன்னுமே தேவையே இல்லை இதுக்கப்புறம். தேவையில்லைங்க. ஆமாம், தேவையே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீடில் போடுறோங்க. ஓகே. அது போட்ட மாதிரி சவுண்டே இல்லை பாருங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. மோட்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். 1.5 HP ரன் ஆகுதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலுங்க, நல்லா இருக்கும். ஸோ இதோட ஃபைன் பவுடர் எவ்வளோ தூரம் வருது நம்ம பார்த்துடலாம். இது போதுங்க. மீறி போனால் எவ்வளோ ஒரு 1 மினிட்டுக்குள்ளே அரைச்சிருப்பாங்களா? எல்லாமே 1 மினிட் கூட 1 மினிட் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான பெப்பர் ரெடிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இங்கே லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரசப்பொடிக்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபைன் பவுடர் வேணும்னா ஃபைன் பவுடர் எல்லாத்துக்குமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ராவாக கேட்பாங்க சில பேர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க. ஓகே ஓகேங்க. 2 விதமாக இருக்குது, நம்ம எது வேணாலும் யூஸ். ஆமாம், அதுலேயே நம்ம ஜலிச்சுக்கலாம். ஆமாம். அடுத்து என்ன போட போகிறோம்? பொட்டுக்கலை அரைக்கிறதுக்கு பார்த்துடலாங்க. ஸோ பொட்டுக்கலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக நிறைய பேர் பொட்டுக்கலை உருண்டையெல்லாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆமாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சர்க்கரை நெய் ப்ளஸ் பொட்டுக்கலை மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அதுவும். ஸோ அதுவும் நம்ம போட்டு அரைச்சிடலாம். சரி, அதுக்கும் உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிடுறேன். ஸோ அதே 1ஆம் நம்பரில் நம்ம போட்டு பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் அது மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் கிண்டுற மாதிரி இருக்கும். ஓகே. போட்டுக்கலாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 hours கூட யூஸ் பண்ணிக்கலாம். 5 hours உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு சொல்லி அளவுலாம் இல்லைங்க, அப்சர்வ் பண்ணி அரைச்சிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டி வந்து இங்கே ஜாஸ்திங்க. 1 கிலோ 2 கிலோ கெப்பாசிட்டி வரைக்கும் அரைக்கலாங்க தாராளமாக. ஆமாம், போடலாம், போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து 5 மணி நேரம் கூட ஓட்டலாம், 10 மணி நேரம் கூட ஓட்டலாங்க. ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% காப்பர் காயிலிங்க. 1.5 HP மோட்டரில் உங்களுக்கு வருங்க. ஸோ இது எல்லாமே கமர்ஷியல் யூனிட் தான். கமர்ஷியல் வந்து நீங்கள் கமர்ஷியல் மட்டும் இல்லை, டொமஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. மெயினாக டொமஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ போட்டிருப்போங்க, ஒரு 200 கிராம் போட்டிருப்பாங்களா? 200 கிராம் இப்போ எத்தனை நிமிஷத்தில் உங்களுக்கு அரைச்சி கொடுத்துதுங்க? 1 மினிட் கூட ஆகல. அப்போ 1 கிலோனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகாது. நான் 10 மணி நேரம்ன்றேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டருக்கு இருக்குது அது வீட்டில். இதே போதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ரொம்ப ஓடினா சூடாயிரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஓடிடுச்சுங்க, 1 மினிட் பக்கம் ஓட்டியிருப்பேன். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஹீட் வரணும்னா இப்போவே வர ஆரம்பிச்சிருக்கணுங்க. ஹீட் இல்லை, ஸோ இப்போவே வர ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட்டாக தான் ஆகணும், இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் பாருங்கள், ஃபைன் பவுடரோட உங்களுக்கு அரைக்குது. ஓகே, செம்ம நைஸாக இருக்குது. பவுடர் மாதிரி இருக்குது, பாஞ்ச் பவுடர் மாதிரி இருக்குதுங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே அரைக்குதுங்க. ஸோ இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கு வேண்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கலையெல்லாம் வந்து நீங்கள் மேலே மூடியோட போட முடியாதுங்க. ஏன்னா அப்படின்னா அது வந்து ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ முந்திரி பாதாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இப்படி போட்டுக்குங்க. டைரெக்டாக இப்படி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஓகே, சரிங்களா? ஸோ போட்டுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அரைச்சிருங்க. எப்போ மில்லுக்கு கொண்டு போய் அரைக்க கொடுத்தாலே மல்லி எல்லாம் வறுத்து வர சொல்லுவாங்க. ஹீட்டோட அரைச்சாதான் நல்லா பவுடர் ஆகும். அந்த மாதிரி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, போட்டாலே போதுங்க, அரைச்சி கொடுத்துருங்க. ஆமாம், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு உள்ளே வந்து கொண்டைக்கடலை வந்து டைரெக்டாகவே ஸ்டஃப் பண்ணி காமிச்சிட்டுங்க. ஸோ இப்போ கொண்டைக்கடலை பவுட்ரு சத்து மாவுக்கு ரெடி பண்ண போகிறோம்.
அதே 1 நம்பர் ஸ்பீடில் தான் பண்ண போகிறாங்க. 1 ஸ்பீடில் தான். மிஷின் வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அரைச்சிருக்கோம். உள்ளே வந்து கொஞ்சம் பவுடர் ஃபைன் பவுடரிங்காக இருக்குங்க. பார்த்துடலாங்க, கண்டிப்பாக பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. ஆனால் எல்லாத்துக்குமே இதுதான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆமாம், ஃபவுண்ட் பண்ணி தான் இருக்குது. ஃபைன் பவுடர் தாங்க இதுவும். பட் அங்கங்க கொஞ்சம் இதா இருக்குது. பட் ரொம்ப ஹார்ட்னஸ். பட் இந்த அளவுக்கு ஆனதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பீட் போடும்போது இன்னும் நைஸ் ஆயிரும் இல்லீங்களா? ஆமா, வந்து ஃபர்ஸ்ட்ல தான் போறோம் இல்லீங்களா? ஆமாங்க. ஓகே. செகண்ட் தேர்ட் போடும்போது இன்னுமே நமக்கு கொஞ்சம் கண்டிப்பா நல்ல ஃபைன் பவுடர் ஆயிரும். ஓகே. இந்த மாதிரி நம்ம எல்லா பல்சஸுமே நம்ம போட்டு அரைச்சிக்கலாங்க. இதில் குழந்தைங்களுக்கு மெயினாக சத்து மாவுக்கு அரைக்கிறீங்கன்னா இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம போட்டு ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து கிரைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இது வரைக்கும் நம்ம அரைச்சது எல்லாமே பார்த்தோங்க. அதோட ஃபைன் பவுடரு, அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெப்பரோட இதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கலையோட இதுங்க. ஸோ அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொண்டக்கலைங்க. கொண்டக்கலை தான் எல்லாரும் ரிசல்ட் தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரிசல்ட் இதுதாங்க, ஃபைன் பவுடருங்க. எல்லாமே பான்ஸ் பவுடர் அளவுக்கு எல்லாமே அரைச்சி கொடுத்துருக்குங்க. பெப்பர் எல்லாம் வந்து தரமாக இருக்குதுங்க, நல்லா இருக்கு. அதுவும் ஒரு செகண்ட்ஸ்ல இல்லைங்களா? ஆமாங்க. இப்போ நம்ம ப்ராசஸிங் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகே. ஏதோ ஆஃபர், காம்போ ஆஃபர் இருக்கு, நீங்க இன்னும் அது சொல்லவே இல்லையே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட, சரி, லைக் சர்வீஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். நம்ம கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் எங்கே சர்ச் பண்ணாலும் ப்ரைஸிங்லாம் ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 7,800 தாங்க வருது. சரி. ப்ளஸ் இதோட உங்களுக்கு வேர்ல்டு வைடில் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரி ப்ரோ, இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா வருங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 6,000 பிராண்டோடதுங்க, நியூட்ரி ப்ரோ பிராண்டு. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6,000 எம்ஆர்பிங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட உங்களுக்கு நான் அப்படியே ஃப்ரீயாகவே தந்துடுறேங்க. ஃப்ரீங்க, நம்ம மக்களுக்கு வேண்டி ஃப்ரீங்க. நீங்கள் இது ஆமாம், ப்ராடக்ட்டும் தரோம். 2 ப்ராடக்ட் அசால்ட்டாக தரோங்க. அதுதாங்க நம்ம எல்எஸ் என்டர்பிரைஸோட ஸ்பெஷாலிட்டி. இது யாருனாலுமே முடியாது, கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் தீபாவளி ஆஃபர் வச்சுக்கலாம், நியூ இயர் ஆஃபர் வச்சுக்கலாம், ஆடி ஆஃபர் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது 365 டேஸ் இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். ஆமாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாங்களா? 100% பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு எனக்கு கூப்பிடுங்க. அப்படி நான் எடுக்கலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஹாய் மெசேஜ் மட்டும் கொடுங்க. நான் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். என் ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ இங்கேயும் தேட வேண்டாம், நமக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, அங்கே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. உங்க வீடு வந்து சேர்ந்துரும் இல்லையா? கண்டிப்பா 100% எல்லாத்துக்குமே டோர் டெலிவரி இருக்குங்க. ஸோ ஈஸியா வந்து உங்க வீட்டுக்கே வந்துருங்க. கண்டிப்பா இது ஒரு சூப்பரான காம்போ ஆஃபருங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தடுத்து அதெல்லாமே குயிக்கா பாத்திரலாம். ஓகேங்களா? கண்டிப்பாங்க. அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட்னா? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் மிக்சிங்க 200 வாட்ஸோட வருதுங்க. இது 100% காப்பருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஜார் உங்களுக்கு வந்துருங்க. ஸோ 4 ஜார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸர் 1 லிட்டர் ஜாருங்க, 3/4 லிட்டர் ஜாருங்க, 250 ml ஜாருங்க. ஸோ இது எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு 1 லிட்டர் ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 பிளேடு வந்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி வெட் பர்பஸுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ட்ரை பர்பஸ்க்கு வருங்க, 4 பிளேடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை பர்பஸுங்க. இது வந்து உங்களுக்கு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்குங்க சம்மர் சீசனில். ஸோ அதுவும் நம்ம கொடுக்குறோங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் லெசி, க்ரீமு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த அட்டாச்மெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சு கொடுத்துருங்க. ஸோ வெண்ணெய் வேணாலும் வெண்ணெய் எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ இது வந்து மோட்டர் வந்து உங்களுக்கு தரமாக இருக்குங்க. வெளியே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 8,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம வெறும் 4,300 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வெறும் 4,000 பாதி ரேட்டா இருக்குதுல, பாதி ரேட்டிங் 50% ஆஃப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புதினா சட்னி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் அரைக்கிறதுக்கு உங்களுக்கு இதை போட்டுக்கலாம். ஸோ அது வெட் மோடு தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதி வழியில் நம்ம கொடுக்குறோம் வெறும் 4,300 ரூபாய்க்கு. ஸோ வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுங்க. கண்டிப்பாக அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாவது வருங்க. கண்டிப்பாக வருங்க, 100% வருங்க. ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டரோட சவுண்ட் நீங்கள் கேட்டாலே தெரியும். மற்ற மோட்டரோட சவுண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சவுண்டாக இருக்கும். இதோட ஸ்மூத்னஸ் பாருங்கள், R15 பைக் ஓட்டுற மாதிரியே இருக்குங்க, புது பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக சவுண்டு பாருங்கள், சவுண்டே வராது. நான் சொன்ன கெப்பாசிட்டிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாதது தான் சவுண்ட் இருக்குதும். பட் இதோட ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ஆர்பிஎம்ங்க, 21,000 ஆர்பிஎம் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க.
நம்பர் 2லயும் போடுறேன், நம்பர் 3லயும் போடுறேன். ஓகே. சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரியே இருக்காது. ஆமா, ஒரு கமர்ஷியல் பர்பஸ் மிக்சர் வந்து இந்த அளவுக்கு தான் சவுண்ட் வருது இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஜார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ இருக்குங்க ஜார். ஆமா, நல்ல ஹெவியாகவே இருக்குது, பார்த்தாலே தெரியுதுங்களா? ஆமா, ஸ்டீல் எஸ்எஸ்ல இருக்குங்க, ஆர்பிஎஸோட பிளாஸ்டிக்கிங் கீழே. ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அந்த பிளேடு போயிடும், அந்த இது சர்வீஸ் கிடைக்குமா அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவுமே நம்மள்ட்ட இல்லைங்க. எதுனாலும் நம்ம மாற்றி கொடுத்துடலாங்க. சர்வீஸ்னால எங்களுக்கு கூப்பிடலாங்க. சேல்ஸ் மட்டும் எங்கள் வேலையில், சர்வீஸ் எங்களோட வேலை தாங்க. சூப்பர். வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி மட்டும் இல்லை, நம்மள்ட்ட சூப்பர் ஃபேனும் இருக்குதுங்க. சூப்பர் ஃபேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா BLDC ஃபேனுங்க. இது வந்து நிறைய பேர் தேடிட்டே இருப்பாங்க, நம்மள்ட்ட இருக்குதுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் ஒன் BLDC ஃபேனுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35 வாட்ஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகுங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம வீட்டில் யாராவது சொல்கிற பேச்சு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஃபேன் வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏசிக்கு யூஸ் பண்ணுற ஃபேனு, வாய்ஸ் கண்ட்ரோலோட வந்துடும். ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆஃப் அப்படி சொன்னா ஆஃப் ஆயிருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஓகே சூப்பர் ஃபேன் ஸ்விட்ச் ஆன் அப்படி சொன்னாலுமே உங்களுக்கு ஆன் ஆயிருங்க. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் லோ ஸ்பீட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7500. நாங்கள் இந்தியன் பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. சூப்பருங்க. ஓகே. ஸோ நம்மள்ட்ட வந்து சூப்பர் ஃபேன் வாய்ஸ் கண்ட்ரோல் மட்டும் இல்லைங்க, நம்மள்ட்ட டச் ஸ்க்ரீன் ஏர் ஃப்ரையரும் இருக்குதுங்க. இந்த டச் ஸ்க்ரீன் ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியோட வரும். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வெறும் 3400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆமாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜூஸருங்க, ஸ்லோ ஜூஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வேணாலும் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணலாங்க. என்னோட ஆஃபர் யாருமே கொடுக்க முடியாதுங்க. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 6999 கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வெறும் 5999 உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க எல்லாத்துக்குமே. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, 365 டேஸ் ஆஃபருங்க. நீங்க எப்ப வேணாலும் அதே ரேட்டுக்கு வந்து வாங்கி போய்க்கலாம். ஆமா, பிரைஸ் சொல்றீங்க. ஓகே, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்? பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா எதுவுமே சும்மா வாயில வேட சுடுறது இல்லைங்க, நான் டைரக்டாவே உங்களுக்கு காட்டுறேங்க. சரிங்களா? சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல நிறைய பேர் சுத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா நம்மள்ட்ட வந்து ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர் இருக்கு. அது எப்படி ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டர், அது உங்களுக்கு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. ஸோ ஒரிஜினல் லக்ஷ்மி வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கிரைண்டர் since 1963 அப்படின்றது பாருங்க. ஸோ பிளஸ் இது வந்து ரெஜிஸ்டரும் நமக்கு கொடுத்துருக்குறோங்க. இந்த ரெஜிஸ்டர்ல யாருனாலுமே அடிக்க முடியாது, கவர்மெண்டோட அப்ரூவல் இருந்தால் மட்டும் தான் அடிக்க முடியும். ஸோ பிளஸ் இது வந்து ஹால்மார்க்குங்க. இந்த ஹால்மார்க் தான் ரொம்ப முக்கியங்க, இந்த கோல்டு கலர்ல இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 4 விதமான கிரைண்டர் இருக்குங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டில்டிங் டைப்புங்க. ஸோ டில்டிங் டைப் ஆர்பிஎஸ் பிளாஸ்டிக்கோட எஸ்எஸ். இதோட கல் பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்குங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஆட்டோமா கிரைண்டர் இருக்குங்க, 3-in-1 பர்பஸ். பிளஸ் உங்களுக்கு கோகனட் ஸ்கிராப்பரோட நம்ம கொடுக்குறோங்க. எல்லாமே அட்டாச்மெண்ட் 3-in-1 பர்பஸோட நம்ம கொடுத்துருவோம். ஸோ கல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தரமான கல்லுன்னு. இந்த மாதிரி கல் நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது, ஏன்னா இது வந்து ஊத்துக்குழி கல்லுங்க. சரிங்களா? ஆமா. ஸோ இது தரமான ஒரு கிரைண்டருங்க. இது ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 வருஷம் வந்து சர்வீஸ் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 15 வருஷங்க. கம்பெனி வாரண்டி வந்து 1 year வாரண்டி தான். பட் 15 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க, எந்த சர்வீஸ் வராதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேயே குட்டி சோட்டா கிரைண்டர் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? சோட்டி கிரைண்டர். ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ சின்ன வயசுல எல்லாம் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அதே மாதிரி ஒரு கிரைண்டர் தாங்க பெரியவங்க இப்போ வச்சு விளையாடுறதுக்குங்க. ஆமா, கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஹால்மார்க் சிம்பிளோட ஒரிஜினல் லக்ஷ்மி கிரைண்டருங்க, 100% காப்பருங்க. அதே மாதிரி 15 வருஷம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதோட ரேட் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 liter கிரைண்டருங்க. ஸோ அதே மாதிரி லக்ஷ்மி ஒரிஜினல் கிரைண்டருங்க. ஸோ அதோட கல் எல்லா கெப்பாசிட்டி எல்லாமே உங்களுக்கு ஹெவியா தான் இருக்கும். எல்லாமே 3 attachments வந்துருங்க. அது போக உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான மாடலுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சி டைப் கிரைண்டருங்க. மிக்சி டைப் டேபிள் டாப் 1 liter கிரைண்டருங்க. பெஸ்ட்டுங்க இதோட பேரு. ஆனா இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, பெஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குதுங்க. ஸோ அதே மாதிரி அதோட அட்டாச்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டா மட்டும் அரைக்க முடியாதுங்க, பட் கோகனட் ஸ்கிராப்பர் மட்டும் வந்துருங்க. சரிங்களா? ஆமா ஆமா.
ஸோ 1 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லிட்டர் வெறும் 5300 தாங்க. 1 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து 5300. என்னங்க எல்லாரும் 1500 2000 ரூபாய்க்கு கிரைண்டர் கொடுக்குறாங்க அப்படின்ல நீங்க நினைக்கலாம். பட் அதோட குவாலிட்டியோட பெட்டரா இருக்கும். எப்படி நான் சொல்றேன்னா, என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெறும் 7 நிமிஷத்துல அரைக்கலாம்னு. அது போக உழைச்சா மட்டும் பத்தாது, எவ்வளவு சீக்கிரம் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. 7 நிமிஷத்துல அரைச்சு கொடுத்துருங்க மாவெல்லாம். 7 நிமிஷம். நம்ம உட்காந்து 1 மணி நேரம் ஆட்ட முடியாது. இது குட்டியா இருக்குன்னு நம்ம வந்து அதோட எடை போட வேண்டாம். 7 நிமிஷத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிளகாத்தூள், மசால் தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாமே நீங்க அரைச்சிக்கலாம். மிக்ஸி கிரைண்டர் ரெண்டும் சேர்த்து ஒரே இதெல்லாம் நீங்க அரைச்சிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளோட இதோட வந்துருங்க. ஸோ இதோட வேலை பாத்தீங்க அப்படின்னா 6300 ரூபாங்க. ஸோ இதோட வேலை பாத்தீங்கன்னா அதே 5300 ரூபா தாங்க. இது வந்து டேபிள் டாப் டைப்புங்க. இது வந்து மிக்ஸி டைப் மாடலுங்க. மாடல் மட்டும் தான் மாறுது. பட் ஒரே லிட்டர் தாங்க. இது வந்து 6900 ரூபாங்க. டில்டிங் கிரைண்டர். ஓகேங்க. ஆனா இப்ப கிரைண்டர் இதெல்லாம் பார்த்துட்டோம். மிக்ஸில ஏதாவது வந்து பெஸ்டா வந்து இருக்கா? மிக்ஸில ஆஃபர் கண்டிப்பா நம்ம பெஸ்டா கொடுக்குறோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு இங்க மிக்ஸி பார்த்துருப்பாங்க. நம்மள்ட்ட இருக்குதுங்க வெறும் 1700 ரூபா தாங்க. வெறும் 1700 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி 3 ஜார் மிக்ஸி நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜார் வருதா? 3 ஜாரோட வந்துருங்க. பிளஸ் உங்களுக்கு 6 பிளேட் வந்துருங்க, 4 பிளேட் வந்துருங்க, 4 பிளேட் ட்ரையோட வந்துருங்க. இது தரமா இருக்குங்க. ஸோ அதோட உங்களுக்கு பெஸ்டா வேணும், எனக்கு பிராண்டடா வேணும், பிராண்டட்ல எனக்கு விலையும் கம்மியா வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஸ்டெல்லானுங்க. நீங்க எங்க வேணாலும் தேடி பாருங்க, நம்ம பிரைஸுக்கு கொடுக்க முடியாது. வெறும் 3300 ரூபா தாங்க. 5 வருஷம் மோட்டர் வாரண்டிங்க. தரமா இருக்குங்க. பட்டர்ஃப்ளையோட கம்பெனி. நீங்க பட்டர்ஃப்ளைலயே நீங்க சர்வீஸ்ல அட்டன் பண்ணிக்கலாங்க. வெறும் 3300 ரூபாய்க்கு பட்டர்ஃப்ளை ஸ்டெல்லான் கொடுக்குற ஒரே இடம் நம்ம எல்எஸ் என்டர்பிரைஸ் தாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க பட்டர்ஃப்ளைலயே வந்துட்டு அந்த பிரைஸ் கிடைக்கல, நீங்க எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? நம்ம வந்து ஹோல்சேல் டீலருங்க. நம்ம வந்து பல்கா எடுக்கிறங்காட்டிக்கு எங்களுக்கு அந்த பிரைசிங் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட நாங்க கொஞ்சம் மார்ஜின் கண்டிப்பா வைக்கிறோங்க. அந்த மார்ஜினுக்கு அது நாங்க மக்களுக்கே கொடுத்துட்றோம். சரிங்களா? ஆஃபர் மூலியமா நாங்க கொடுத்துட்றோம். இது வரைக்கும் நிறைய பேர் புல்லட் ஜார் வந்து 1 ஜார் 2 ஜார் அந்த மாதிரி தான் பார்த்துப்பீங்க. நம்மள்ட்ட வந்து 5 ஜாருமே இருக்குதுங்க. 5 ஜார் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஜார் பிளஸ் 2 சிப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிளேடு கொடுத்துருவோம். 3 பிளேடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 பிளேடு 1, 4 பிளேடு 1 பிளஸ் உங்களுக்கு வந்து லெசி அடிக்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேடு கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட புல்லட் ஜார்லாம் வந்துடுதுங்க. இதோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2300 ரூபா மட்டும்தாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா நமக்கு ஷிப்பிங் இருக்குதுங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. வாரண்டி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு வாரண்டி கொடுத்துட்றோம். அதோட ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 2 பிராண்டுங்க இது. சரிங்களா? வேர்ல்ட்லயே ரெண்டாவது இடத்துல இருக்கிற பிராண்டே வந்து இந்த பிரைசிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது போக நம்ம 2 ஜாரும் இருக்குதுங்க, 3 ஜாரும் இருக்குதுங்க. சிங்கிளா வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப் டு 4 வரைக்குமே வச்சிருக்கீங்க. ஆமா 5 ஜார் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சோ நம்மளோட புல்லட் ஜார் ஸ்டார்டிங் பிரைஸ் 1800 ரூபா தாங்க. வெறும் 1800 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருவாங்க. என்னன்னா பயங்கரமான ஒரு கிளாசி மாடல் வந்து வச்சிருக்கீங்க. அதுவும் ஜூசர்ல ரொம்ப மாடலே டிஃபரெண்டா இருக்கு. கண்டிப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூசர் எக்ஸ்ட்ராக்டருங்க. பிளஸ் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரோட வரும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இப்போ வரப்போற வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதோட அட்டாச்மெண்ட்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாக்குறதுக்கு என்னடா இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்குது, ரொம்ப டஃபா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இது வந்து தரமா இருக்குங்க. சரிங்களா? ஸோ ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட்டும் நல்லா எஃபெக்டிவா கொடுப்பேன். ஸோ மெயினா மக்கள் இது என்னடா எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்மளை ஆசை காமிச்சிட்டு ரேட் கம்மியா கொடுப்பாரா அப்படின்னு கண்டிப்பா கம்மியா கொடுப்போங்க. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்ன யூசேஜ்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரேட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ராடக்ட் இல்லைங்களா? ஆமாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் இதுதாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பைப் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, டேரெக்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஸோ ப்ளஸ் இங்கே ஒரு ஏரோ மார்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட நம்ம இப்படி வச்சு லாக் பண்ணிக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஜூஸ் அடிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபில்டர் வேணுங்க. அதோட சீட்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஃபில்டர் வந்து நம்ம இப்படி மாட்டிக்கிறோங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதோட நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிக்கிறோங்க. ஸோ இது நகராமல் இருக்குங்க. சரிங்களா? அட்டாச் பண்ணியாச்சுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்ட் பண்ணுறதுக்கு கிரைண்டர் வேணும். ஸோ அந்த கிரைண்டிங் தாங்க இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இல்லைங்களா? நல்லா ஹெவிங்க, கல் மாதிரி இருக்குதுங்க, நல்லா ஹெவியாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள இப்படி அட்டாச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மெயினுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷன்னு நீங்கள் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து தூக்கி இப்படி அசால்ட்டாக அப்படி மாட்டிக்கலாங்க.
இப்படி மாட்டிட்டு இங்கே பின்னாடி உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இது பண்ணாதான் உங்களுக்கு ஆன் ஆகும். ஆமாம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இப்படி இருக்குது, லூஸாக இருந்ததுன்னா ஆன் ஆகாதுங்க, மோட்டரே ஆன் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் லாக் பண்ணாதான் ஆன் ஆகுங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல அமுத்துனீங்கன்னா ஆன் ஆகுங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நமக்கு வேணுங்களா? கண்டிப்பாக வேணும் எல்லாத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் வந்து உரிச்சிட்டிங்க, இதில் போட்டிங்க அப்படின்னா உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இப்படி தள்ளி விட்டோடனே உள்ளே போயிடும். போனோடனே இந்த ஃப்ரண்ட்டில் இப்படி அமுத்துனீங்க அப்படின்னா உள்ளே வந்து ஜூஸ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ஜூஸாக வெளியே வருங்க. அசால்ட்டாக ஜூஸாக வெளியே வரும். இதில் வந்து அதோட சக்கை இருக்கு இல்லைங்களா, தனியாக அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. பண்ண தேவையில்லை, அதுவே தண்ணி அப்படியே கலெக்டாகி வந்துருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பழம் எனக்கு மாட்டிருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே வேணும் தான், இங்கே ஆறுன்னு ஒரு மோடு இருக்குங்க, அது வந்து ரிவர்ஸ் மோடுங்க. ஸோ அது ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இருக்கிற பழம்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துருங்க. ப்ளஸ் இப்படி குத்தி விட்டிங்கன்னா உள்ளே போய்க்கிங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னா நம்மள்கிட்ட வரலாங்க. சூப்பர். வெறும் எக்ஸ்ட்ராக்ட் மட்டுமே நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஆமாம், ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் ஜூஸ் வந்து இங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் எக்ஸ்ட்ராக்ட் ஐஸ்கிரீம் இதில் பண்ண முடியுங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக சம்மர் காலத்தில் ஆமாம் இதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய சம்மர் காலத்தில் குழந்தைங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு. அவங்களுக்கு இது நல்ல ஒரு கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ வாங்கி கொடுக்காம நம்மளே பண்ணிக்கலாம். ஆமாம், எசன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி இந்த அட்டாச்மெண்ட் வந்து ஈஸியாக இப்படி கழட்டி இப்படி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இந்த அட்டாச்மெண்ட் அப்படி ரிமூவ் பண்ணிக்கிறீங்க. ஒரே ஒரு ஃபில்டர் மட்டும் நீங்கள் கழட்டிக்க வேண்டியதாங்க. ஸோ இப்படி கழட்டிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு திருப்பியும் உள்ளே இப்படி மாட்டிட்டு சரிங்களா? ஸோ அதே டேர்ம் தான் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா ஆன் ஆகிக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா பழத்தை வந்து வெட்டி ஃப்ரீசரில் வச்சிடணுங்க. இப்போ ஸ்ட்ராபெரி இருக்குன்னா ஸ்ட்ராபெரி வந்து அப்படி ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த பழத்தை உள்ளே போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் மூலயமா உங்களுக்கு அப்படியே க்ரீமாக வர ஆரம்பிச்சிருங்க. அந்த பழம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி க்ரீமாக வெளியே வர ஆரம்பிச்சோடனே அதில் பாலும் சுகரும் உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ எசன்ஸே தேவையில்லைங்க, டைரக்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ இதுதான் ஐஸ்கிரீம் எக்ஸ்ட்ராக்டரும் இதில் இருக்குதுங்க, ஸ்லோ ஜூஸரும் இருக்குதுங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,999 வருதுங்க. நம்ம எல்லா சென்டர் ப்ரைஸில் 5,999 நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ப்ரைஸிங் தாங்க. எங்கேயுமே இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு கிடைக்காது. இது வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டி. நீங்கள் எங்கே வேணாலும் தேடி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ரொம்ப ஒரு கிளாஸியான மாடல் இது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி கிரைண்டர் மிக்ஸி மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் நிறைய பெரிய மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் வாஷிங் மிஷினே இருக்குதுங்க. ஸோ போர்ட்டபிள் மிஷின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கேரி பண்ணுறதுக்கு ஈஸி எல்லாமே இருக்குங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஈஸி சர்வீஸும் கிடைக்குங்க. ஸோ மெயினாக எல்லாமே சர்வீஸ் தேடிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. நம்ம போர்ட்டபிள் மிஷினுக்கு நம்ம 100% நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் சர்வீஸ் மட்டும் இல்லை, ப்ரைஸும் தான் கேள்விப்பட்டோம். ஆமாம். ஸோ அது வந்து சேல்ஸ் பார்ட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. ஸோ இப்போ நான் சேல்ஸ் பண்ணுறேங்க உங்கள்கிட்ட. ஸோ இந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 kg, 8 kg, 9 kg, 11 kg இருக்குதுங்க. ஸோ 6 kg வந்து பார்த்தீங்கன்னா 2,900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்குறோங்க. 8 kg வந்து பார்த்தீங்கன்னா 3,500 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் இந்த 9 kg வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பாடியோட நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ப்ளஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3,850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்ருக்குறோம். 11 kg வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் 7 எம்ப்ளாய் டிசைனோட வெறும் 4,250 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஓகே, இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஓகே, நம்ம பார்த்துட்டோம். இப்போ புது லான்ச் நம்மக்கிட்ட என்னங்க? புது லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரையரோட வேணும்னு கேட்டீங்க. அது பெஸ்ட் ப்ரைஸோட நாங்கள் கொடுத்தே ஆகணுங்க. ஆல்ரெடி நிறைய பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறாங்க. வாங்க. ஓ, ட்ரையரோடயும் வந்தாச்சு. ஆமாம், ட்ரையரோடயும் வந்தாச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5ங்க.
7.5 kg-யோட உங்களுக்கு அப்பர் வந்து பிளாஸ்டிக்கில் வருங்க. வித் பிக் ட்ரம்மோட வெறும் 6750 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ப்ளஸ் ட்ரையரோட வந்துருங்க. கம்பெனி வாரண்டி 1 year வாரண்டிங்க. தாராளமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். 10 வருஷம் தாராளமாக உழைக்குங்க. 10 வருஷம் வாரண்டி. ஆமாம், 10 வருஷம் உழைக்குங்க. 10 வருஷம் உழைக்கும். கம்பெனி வாரண்டி வந்து 1 year. 1 year. ஆமாங்க. ஓகே ஓகே. நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து அந்த சைடு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்துருப்போங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைமரு, நார்மலு, ட்ரெயினு, ஸ்ட்ராங்கு இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ டைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக வந்து டைமர் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும் தான் திருப்பணும். நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த டைமர் வந்து 15 நிமிஷம் வச்சு நீங்கள் துவச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் வந்து எதுக்குன்னா நீங்கள் பைப் வந்து கீழே விட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் திருப்பினீங்க தண்ணி பாட்டுக்கு போயிருங்க. நார்மல் வந்து நார்மலான துணி வந்து நீங்கள் போடுற மாதிரி. ஸ்ட்ராங் அப்படின்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, கம்பளி இதெல்லாம் போட்டு நீங்கள் துவைக்கிற மாதிரி இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷங்க. 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்படி திருப்பி விட்டிங்கன்னா மட்டும் போதும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ட்ரையர்ல இந்த ஒரு மாடல் மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கீங்களா? ட்ரையர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட 3 விதமான மாடல் இருக்கும். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா 7.5 பிளாஸ்டிக் ட்ரம். ஸோ பிளாஸ்டிக் ட்ரம் அப்படின்னா இந்த டாப் வந்து பிளாஸ்டிக்ல வருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் கிளாஸோட நம்ம கொடுத்துருப்போம். அது வந்து கொஞ்சம் லுக் வைஸ் கொஞ்சம் மாத்தி கொடுக்குங்க. இந்த கர்வ் எல்லாம் உங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்துருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8755 ரூபா தாங்க வரும். சரிங்க. ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேஜி கொஞ்சம் நல்லா ஹெவியாக வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5 kg இருக்குதுங்க. இந்த 8.5 kg வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் டாப்புங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் மாதிரியே தெரியும். கரெக்டுங்களா? ஆனால் டச் ஸ்க்ரீன் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆமாம், டச் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் அழகாக வந்துருங்க. 4 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டைமரோட வருதுங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நார்மல், ஜென்டல், அதே மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்துருதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ட்ரெயின் ஆப்ஷன் இங்கே வந்துருங்க. ஸோ அதே மாதிரி வாஷ், ரின்ஸ் இது அலாசருக்கு வேண்டி இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷனும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோங்க. கிட்டத்தட்ட 4 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அந்த டோர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக க்ளோஸ் ஆகுதுங்க. ரொம்ப ஸ்மூத்னஸாக க்ளோஸ் ஆகுங்க எல்லாமே. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளாக்குங்க, எலிகண்ட் பிளாக். இந்த எலிகண்ட் பிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 9.5 kgங்க. ஸோ 9.5 kg நீங்கள் ஓப்பன் பண்ணுறது இங்கே தான் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்படி தான் இருக்குங்க. ஸோ இதோட வேல்யூ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாங்க. நம்ம எல்எஸ் என்டர்பிரைஸில் எடுத்தீங்க அப்படின்னா 10,630 ரூபாங்க. சூப்பருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பெரிய ட்ரம்முங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். வித் ட்ரையர் அட்டாச்மெண்ட்டோட நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நல்லாவே பெரிய சைஸ். ஸோ கேஜி வைஸில் உங்களுக்கு மாறுங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் வைஸில் கம்மி வேணுங்கண்ணா, எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபா 10,300க்குள்ளே வேணும், அதே 9.5 கிலோ வேணும் அப்படின்னாலும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான பாடியும் நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்க. பிளாஸ்டிக்ல வருங்க. இது வந்து 9.5 லிட்டருங்களா? 9.5 லிட்டருங்க. அதுவே ட்ரையரோடயும் உங்களுக்கு ட்ரையரோட ரேட் வந்து எதுனால அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கா இருக்கு. பிளாஸ்டிக் கிளாஸ் அந்த லுக் வைஸ் மாறங்கிறது ஒரு 500-600 டிஃபரன்ஸ் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர பெருசா டிஃபரன்ஸ் வரும். சரி. ஸோ இப்போ வந்து நிறைய பேத்துக்கு கொண்டான கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க ப்ராடக்ட் எல்லாம் வளவலன்னு சொன்னாங்க இவ்வளோ நேரம், அவங்களுக்கு ஸ்டாக் இருக்குமா? நமக்கு கண்டிப்பாக அனுப்புவாங்களா? 100% அனுப்புவாங்க. அதுக்கு உண்டான ஸ்டாக்லாம் உங்களுக்கு பின்னாடியே காமிச்சிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 kg, 8 kg, 9 kg எல்லாமே கலந்துருக்கும். ஸோ நம்மள்ட்ட எல்லா ஸ்டாக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆமாம், ஆர்டர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டெலிவரி வருங்க. சரி, ஓகேங்க.